ஹலோ வியூவர்ஸ். ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரை விட்டுருக்காங்க. இதுலேருந்து பார்த்தோம்னா ஜூன் மாதம் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் சிறுக சிறுக சேமித்தால் தான் பெருத்துளி வெள்ளமாகும் என்பது போல தான் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு படித்தா தான் அது நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். கண்ணலாடா என் சிற்றூர் என்போ ருள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம். இதில் அடி எய்புனே எழுதுக. அடி எய்புனா ஒன்றும் கிடையாது. ஒரு அடியில் கடைசியாக இருக்கிற எழுத்தும் அதுக்கு அடுத்த அடியில் அதுலேயும் கடைசியாக இருக்கிற எழுத்தும் ஒன்றாக இருந்தால் தான் அதுக்கு பேர் இயைபு அப்படின்னு பேர். இதில் உள்ளம் உள்ளம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. புதர்களை நாம் அழிப்பதில்லையே மகிழ வேண்டும், புத்துலகை உருவாக்க முயல வேண்டும். இதன் அடியியல்பை எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா வேண்டும் வேண்டும் அப்படிங்கிறது அடியியல்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது பல்சான்றீரே பல்சான்றீரே சீர்மோனையை கண்டறிக. இதில் என்னென்னு பார்த்தோம்னா சீர்மோனைனா என்னன்னா ஒரு முதல் அடியில் இருக்கிற சீரில் முதல் எழுத்து ஒன்று தான் மோனை. அதில் பாருங்கள் பல்சான்றீரு, இதுலேயும் இந்த பக்கம் பல்சான்றீரு அப்படிங்கிறது இருக்குது. பல்சான் முதல் எழுத்து பாப்பா ஒன்று இருந்திருக்கு. அடுத்தது மனையுகம் புகுந்து மணிமே கலைத்தான் சீர்மோனையை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சீர்மோனைனா முதல் எழுத்து ஒன்று வருது மா, அதாவது மனையகம் மணிமே கலைத்தான். அடுத்தது பனிமலைந்தெய்திய வாக்கதிர் சான்றோர் களிநல் ரகுவே தலை அடியதிகினை கண்டறிய பனிமலை கலிநெல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பகலவனை கண்ட பனி போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடுக்க. துன்பம் நீக்குதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான பொருள். அதாவது பகைவனை கண்ட பனி போல அப்படின்னா துன்பம் நீக்குதல் அப்படிங்கிறது தான் பொருள். பசுமரத்தாணி போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான அணி தெளிவு தான். அதாவது ஆணி அடித்தா நங்கூர மாரி கரெக்டாக இருக்கிறப்ப எந்த இதுலேயும் கவனம் சிதறாமல் இருக்கிறது தான் பசுமரத்தாணி. வீழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்று போதல் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து சிதறிய முத்து போல் ஊமையால் விளக்கப்படுவது நிலையில்லாதது அப்படிங்கிறது இது. அன்னநடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க இதுக்கு இழப்பு அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது தன்வினை வாக்கியம். கோதை திருக்குறளை கற்றால் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். பிறவினை தொடரை கண்டறிக. தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டிவித்தாள் அப்படிங்கிறது பிறவினை தொடர். செயப்பாட்டு வினை பாடம் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை. அடுத்தது செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக அப்படிங்கிறது கலிங்கத்து பரணி ஜெயங்கொன்றாரால் இயற்றப்பட்டது. பாட்டு அப்படிங்கிறது பட்டதுன்னு வரணும், அதை ஞாபகம் வச்சுங்க செயப்பாட்டு வினைக்கு. பிறவினைக்கு ஊட்டுவித்தால் அந்த ஆளுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்வினை அப்படின்னா அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவினர், இது செய்வினை. அடுத்தது பாரதி பொம்மை செய்தால், இது தன்வினை வாக்கியம். கம்பன் வள்ளுவன் இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் அப்படிங்கிறது தனி வாக்கியம். நான் இலக்கணம் படித்தேன், இது உடன்பாட்டு வாக்கியம். அடுத்தது தமிழின் இனிமையை அனைவரும் அறிவரோ எவ்வகை வாக்கியம் என சுட்டுக, இது வினா வாக்கியம். என்னே காலை கதிரவின் ஊதிக்கும் காட்சி, இது உணர்ச்சி வாக்கியம். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நீதி நூல்களுள் தலை சிறந்ததான திருக்குறளும் நாலடியாருமாகும். இதில் நீதி நூல்களில் தலை சிறந்தவன் எவை, இது விடைக்கேற்ற வினா. அடுத்ததும் மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் மணிமேகலைக்கு உண்டு. மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. அடுத்ததும் விடைக்கேற்ற வினாதான். கன்னியாகுமரி இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது. இது கன்னியாகுமரி எங்கு அமைந்துள்ளது, இந்தியாவின் தென்முனையில். அடுத்தது சீத்தலை சாத்தினார் பாடிய காப்பியம் மணிமேகலையின் வரலாற்றை கூறுகிறது. இதுவும் விடைக்கேற்ற வினா. சீத்தலை சாத்தனார் பாடிய காப்பியம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது. அடுத்தது கலம்பகத்திற்கு 18 உறுப்புகள் உண்டு.
கலம்பகத்திற்கு எத்தனை உறுப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் விடைக்கேற்ற வேணும். அடுத்தது இலக்கண குறிப்பு. யார் யார் அப்படின்னா இது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா பிரிச்சா பொருள் தரும். இதில் யார் அப்படிங்கிற ஒரு சொல் பிரிச்சா பொருள் தரதுனால இது அடுக்கு தொடர். அடுத்தது பொலிமலை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இது வினைத்தொகை. வினைத்தொகைனா முக்காலத்தையும் உணர்த்துறது தான் வினைத்தொகை. பொலிமலை, பொழிகின்ற மலை, பொழியும் மலை அப்படிங்கிறது. அடுத்தது பெருமணல் இலக்கண குறிப்பு தருக. இதை பிரித்து பார்த்தீங்கன்னா இது பண்பு தொகை. அதாவது மை விகுதி வந்தால் அது பண்பு தொகை. பெருமை கூட்டல் மணல்னு வரும், மை விகுதி போயிடும். அடுத்தது வண்டார் இலக்கண குறிப்பு கடைப்போலி. வண்டர் இலக்கண குறிப்பு கடைப்போலி. அடுத்தது நீள்புகழ் என்பதன் இலக்கண குறிப்பு இது வினைத்தொகை. செம்மை என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு பெயர், மை விகுதி வந்திருக்கு. கண் அப்படின்னா கண்கிறது ஒரு உறுப்பு, அது சினை பெயராக வந்திருக்கு. உறுப்பு குறிக்கிறது எப்பயுமே சினை பெயர் தான் சொல்லுவாங்க. அடுத்தது மரம் என்னும் சொல்லை வகையை கண்டறிக. அது ஒரு பொருட்பெயர், பண்பு கிடையாது, அது ஒரு பொருட்பெயர். அழுகை பெயர் சொல்லின் வகையை கண்டறிக. தொழில் பெயர். தொழில் பெயருக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் இருக்குது. ஐ, ஆல், கு, இன், அது, கண் இதெல்லாம் வேற்றுமை உறுப்பு. இதுவே தொழில் பெயருக்கு அல், தல், அம், ஐ, கை இந்த வேற்றுமை உறுப்பு வந்தாவே அது தொழில் பெயர் தான். இன்னும் இருக்குது மை, வி, சி அப்படின்ட்டு. அடுத்தது அசைதல், இதுலேயும் தல் வந்திருக்கு, அதனால் அது தொழில் பெயர். எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஈஸியாக தான் கொஸ்டின் கேட்பாங்க தமிழை பொறுத்தளவுக்கு. அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தாயை கண்ட சேயை போல, இதுதான் கரெக்டான ஆன்சர். மற்ற எது பார்த்தாலும் கரெக்டாக வராது. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது, இதுதான் கரெக்டான பொருள். அடுத்தது சொற்றொடர்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்றார் வள்ளுவர், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது கணியன் பூங்குன்றனார் எழுதியது. அடுத்தது சொற்றொடராக ஒழுங்குபடுத்துறது தான். விரும்பி படித்தால் வெற்றி பெறுவான். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீராக்குக. இதில் மெய்யெழுத்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது உயிரெழுத்தும் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் இது ஈஸியாக எழுதிடலாம். மெய்யெழுத்து காங்காச்சாலேருந்து ராணா வரைக்கும் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் இது எழுதிடலாம். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்றொடராக்குக. இதை மேலே இருக்கிற கக்குதல், கக்குவான், கஞ்சி, கற்கண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததும் பட்டம், மனம், யானை, வட்டம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது சொற்றொடர்களை சீர் செய்க சாவி, சீரகம், செம்பு, சேவல். அடுத்தது குறத்தி, குறவன், குயில், கூட்டம். அடுத்தது கொடுத்துருக்காங்க அகர வரிசைப்படி ஞானம், நன்மை, யவனர், வழங்கு. அடுத்தது நட என்னும் பேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க நடந்து. புற என்னும் பேர் சொல்லின் வினையெச்சம் துறந்தார். ஏற்று என்னும் பெயர் சொல்லின் வினையாளனின் பெயர் தேர்ந்தெடுக்க ஏற்றார். போ என்னும் சொல்லின் தொழில் பெயர் போக்கு. கட இவ்வேர் சொல்லின் தொழில் பெயரை தருக கடவுள். நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? இது நீ அப்படின்னா தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை சொல்கிறதுக்கு பேர் தான் முன்னிலை, அதனால் இது முன்னிலை அப்படின்னு வச்சுக்கலாம். தை ஓரெழுத்து ஒரு மொழி, இது மாதம் சொல்லலாம். அவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கைப்பற்றுதல். நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி நாக்கு. நாக்குக்கு தாள்னு இன்னொரு பேர் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பசு. இதுவே கோ அப்படின்னா அது அரசன். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 12 இருக்குது. அதில் குறில் எழுத்து நோ, தூ, இதை ஞாபகம் வச்சுங்க. படைத்தோன் என்னும் இச்சொல்லின் வேர் சொல் படை. கல்லாமை இச்சொல்லின் வேர் சொல் கல். வேர் சொல்னா ஒன்றும் இல்லை, ஒரு கட்டளை இடுற மாரி இருந்தால் அதுதான் வேர் சொல்லுவாங்க. நிறுத்தாதே இச்சொல்லின் வேர் சொல் நிறுத்து, இது கட்டளை இடுற மாரி இருக்குது. அடுத்தது நட்டு இச்சொல்லின் வேர் சொல் நடு. மிக்க இச்சொல்லின் வேர் சொல் மிகு. அடுத்தது ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. கரை அப்படின்னா இது
கரை அப்படின்னா அது ஓரத்தை குறிக்கும், கரையோரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இந்த கரைனா அது வந்து அழுக்க குறிக்கிறது. அடுத்ததும் ஒலி வேறுபாடு தான். உரி, உரி, ரெண்டு உரி வந்திருக்கு. உரி சுற்றோடருக்கு வந்த உரி வந்து சுழற்று அப்படிங்கிறது. உரி, இன்னொரு உரி வந்து தயிர் உரி அப்படிங்கிறது. எரி, எரி, இதில் எரிங்கிறது ஃபஸ்ட்டு இது வந்து தீ, இன்னொன்று ஈட்டி எறிதல், அதாவது வீசுறது. அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆணை அப்படின்னா 3 சொல்லி நெய் வந்துச்சுன்னா அது கட்டளை, 2 சொல்லி வந்துச்சுன்னா அது யானை, ஒரு விலங்கு. அடுத்தது இர, இர, ரூ, ரூக்கு வர ரா வந்துச்சுன்னா அது இறப்பு. இர அப்படிங்கிறது இறந்து போதல். அடுத்தது மல்டிமீடியா அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பன்முக தொடர்பு. அட்மிஷன் அப்படின்னா சேர்க்கை. கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா தாத்தா. எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டு. ஐஸ்கிரீம் அப்படின்னா பனிக்கூழ். சந்திப்பிழையற்ற தொடர் அப்படின்னா இதில் இச்சு, கசட தபர இதை போட்டு எழுதுறது தான் சந்திப்பிழையற்ற தொடர். இதுக்கு முன்னாடி கசட தபரக்கு முன்னாடி இச்சு இதெல்லாம் போட்டு எழுதுறது. பாருங்கள், எல்லா சத்துக்களும், எல்லா சத்துக்களும், சத்துக்களுக்கு முன்னாடி இச்சு வருது. கிடைக்கும் படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இதுக்கு வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சந்திப்பிழையற்றல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஒருமை பன்மை பிழை நீக்குக. கட்டியங்காரன் கலரையில் வந்து தோன்றினான் அப்படிங்கிறது தான் ஒருமை பன்மை பிழை. நீக்கி எழுதுறது. மற்றதை பார்த்தீங்கன்னா கட்டியங்காரனும் பாடலாசிரியனும் கலரியில் வந்து தோன்றினான் வராது, தோன்றினார்கள் அப்படின்னு வரணும், இல்லைன்னா தோன்றினர்கள் அப்படின்னு வரணும். கட்டியங்காரர்கள் கலரியில் வந்து தோன்றியது, தோன்றியது அப்படின்னு வர்றது அது வந்து அக்ரினை குறிக்கிறது. அடுத்தது பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான சொல். மரபு பிழையை நீக்கி எழுதுக. எருது எக்காலமிடம் அப்படிங்கிறது. இதில் மெத்ததெல்லாம் யானை பிளிரும், ஆந்தை அலரும். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. சதுரம், செவ்வகம், வட்டம், நீளம். இதில் நீளங்கிறது தான் பொருந்தாது, மற்றதெல்லாம் பொதுவாக வர்றது இந்த நீளம் தான். பொருந்தாத சொல் மாணிக்க வாசகர், ஆண்டாள், பேயாழ்வார், பூதத்தாழ்வார். மாணிக்க வாசகர்ங்கிறவர் வந்து 12 ஆழ்வார்களில் ஒருவர், மற்றவங்கெல்லாம் வேற. இல்லை, இவர் சைவ சமயக்குறவர்னு சொல்லுவாங்க. அடுத்தது பொருந்தாத சொல் வந்து காவிரி, பாலாறு, வைகை. இதெல்லாம் தென்னிந்தியாவில் வர்றது, கங்கைங்கிறது வட இந்தியாவில் வர்றது. அடுத்தது பொருந்தாத சொல் இனிப்பு, கசப்பு, புளிப்பு, இளிவரல். இளிவரல்ங்கிறது துன்ப சுவையுடைய பாடல்கள், அது வந்து இது அறுசுவையில் வராது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அவன், இவன், உவன், எவன்கிறது தான் பொருந்தாது. அடுத்தது எதிர்ச்சொல் நுண்மை அப்படின்னா பருமை அப்படின்னு பொருள். நுண்மைன்னா சிறுமைங்கிறது இதோட உண்மையான பொருள், பருமைங்கிறது எதிர்ச்சொல். இதுலேயும் எதிர்ச்சொல் மலர்தல் அப்படின்னா தோன்றுதல் அப்படின்னு கூம்புதல். மலர்தல்னா உண்மையான பொருள் விரிதல், அதோட எதிர்ச்சொல் வந்து கூம்புதல். அடுத்தது நன்மை அப்படின்னா எதிர்ச்சொல் தீமை. எதிர்ச்சொல் நொய்மை அப்படின்னா திண்மை. வாலிய அப்படின்னா இது அதோட எதிர்ச்சொல் வந்து ஒழிக. வாலிய அப்படின்னா வாழ்கங்கிறது பொருள். கடிந்தோரார் அப்படின்னா கடிந்து கூட்டல் ஓரார். அடுத்தது நடுவி கந்தாம். நடுவி கூட்டல் இகழ்ந்து கூட்டலாம், நடுவி இகழ்ந்தான், நடுவே இகழ்ந்தாம். அடுத்தது மைத்தடங்கன். மை கூட்டல் தட கூட்டல் கண்ணா மைத்தடங்கன். வீடின தன்னற்றான். வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண், வீடிதன் என்றன். இது ஞாபகம் வச்சுங்க. வீடின தன்றரன். வீடினது கூட்டல் அன்று கூற்றல் அரண், வீடிதன் தன்றரன். அடுத்தது கருநிற தரக்கியர். கருமை நிற கூட்டல் அரக்கியர். பாவேந்தர் என்று அழைக்கப்படுவர் பாரதிதாசன்.
தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி பாரதியார். திராவிட வேதம் அப்படின்னா அது 4000 திவ்ய பிரபந்தம். நாலடி 400 என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். ராமாவதாரம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கம்பராமாயணம். அடுத்தது பொறுத்துக. பழமொழி 400 எழுதியவர் மூன்றுரையரையனார். நன்னெறி சிவப்பிரகாசர். மீனாட்சி அம்மை குரம். குரம்னா பிள்ளைத்தமிழ், அது குமரகுமரர்கள் எழுதியிருக்காரு. குசேல பாக்கியானம் அப்படிங்கிறது வள்ளூர் தேவராச பிள்ளை. அடுத்தது வாடுவான் அப்படின்னா இதுவும் பொறுத்துக தான். இதில் வாடுவான் அப்படின்னா இதோட வேர்ச்சொல் வாடு அப்படிங்கிறது. போக்குவான்னா போக்கு. இருந்து அப்படின்னா இரு. நிற்றல்னா நில். வேர்ச்சொல்ங்கிறது கட்டளையாக தான் சொல்லணும். அடுத்தது இதோட சரியான பொருளை சொல்லணும். களம் அப்படின்னா கப்பல். இன்னொரு களம் ஆடுகளத்துக்கு வர்றது தான் அது இடம். வழி அப்படின்னா வலிமை. வழி அப்படின்னா வளிமண்டலத்துக்கு வர்றது காற்று. அடுத்தது நூல்களும் நூலாசிரியர்களும் பொருத்தணும். குறிஞ்சிப்பாட்டு எழுதியவர் கபிலர். முல்லைப்பாட்டு நப்பூதர் நார். பட்டினப்பாலை கடியல்லூர் உருத்திரங்கண்ணனார். நெடுநல்வாளை நக்கீரனார். பட்டினப்பாலை கடியல்லூர் உருத்திரங்கண்ணனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இதுவும் சொல் பொருள் தான். சோமன் அப்படின்னா சந்திரன். கானம் அப்படின்னா பொன். முனிவு அப்படின்னா கோபம். விழுப்பம் அப்படின்னா பெருமை. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். இதோட 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு 100 கொஸ்டின் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.